சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388824242. மருத்துவராகவும் வன்னியர் சங்க நிறுவனராகவும் இருந்த ராமதாஸ் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது இரு அணிகளாக பிரிந்து சண்டையிட்டு வருகின்றன. வன்னியர் சங்கத்திலிருந்து கட்சியாக உருவெடுக்கும் போது பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில், நானோ எனது குடும்ப உறுப்பினர்களோ எந்த ஒரு பதவிக்கும் வரமாட்டோம் என பொதுக்கூட்டத்தில் சத்தியம் செய்து கட்சியை தொடங்கியவர் ராமதாஸ். அதன் பின்னர் தனது மகன் அன்புமணியை கட்சியில் சேர்த்து தலைவர் பதவியை வழங்கியது, எம்பி ஆக்கியது அனைத்தும் பேசுபொருளானது. இந்நிலையில் மற்றொரு உறவினரான முகுந்தனுக்கும் ராமதாஸ் பதவி வழங்க முற்பட்ட போது அன்புமணிக்கும் அவருக்கும் இடையே மேடையிலேயே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. ராமதாஸ் நியமித்தவர்களை அன்புமணி நீக்குவதும், அன்புமணி நியமித்தவர்களை ராமதாஸ் நீக்குவதுமாக மாறி மாறி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் குழப்ப நிலையிலேயே இருவரும் வைத்திருந்தனர். இந்த சூழலில் ராமதாஸ் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். அதன் பின்னர் அவரை முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிற கட்சியினர் நேரில் சென்றும் கமல், ரஜினி உள்ளிட்ட பிரபலங்கள் செல்போன் மூலமும் நலன் விசாரித்தனர். 2 தினங்களுக்கு முன்பு பனையூரில் பேசிய அன்புமணி, ராமதாசுடன் இருப்பவர்கள் அவரை வைத்து நாடகமாடுவதாகவும் அவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அனைவரையும் தொலைத்து விடுவேன் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இது குறித்து அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான அருள் பேசுகையில், 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக ராமதாஸுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன் காரணமாக அவர் தன்னிச்சையாகவே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொண்டதாகவும் அங்கு அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ராமதாஸை அன்புமணி சந்திப்பதை மருத்துவர்கள் தடுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் உள்ள ராமதாஸை சந்தித்து தலைவர்கள் நலம் விசாரித்த நிலையில் தனக்கு எவரும் பிறந்தநாள் வாழ்த்து கூறவில்லை என்ற ஆற்றாமையில் ராமதாஸை நாங்கள் காட்சி பொருள் போல ஆக்கிவிட்டதாக அன்புமணி குற்றம் சாட்டுவதாக எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார். அத்தோடு கூட்டணி குறித்து பேச விரும்பும் கட்சிகள் ராமதாஸை மட்டும் அணுக வேண்டும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நான் ராமதாஸின் தளபதியாக இருப்பதால் அன்புமணிக்கு என் மீது கோபமாக இருக்கலாம். எனினும் இருவரும் முன்பு போல இணைந்து செயல்பட வேண்டும் என்றே நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் அன்புமணி அதற்கு ஒப்புக்கொள்ளாததாலேயே அவரை புதிய கட்சி தொடங்கிக் கொள்ள சொல்லி ராமதாஸ் கூறினார். மேலும், நான் பெற்ற மகனை இப்படி அசிங்கப்படுத்துகிறாரே என ராமதாஸ் மனம் வருந்தியதாகவும் எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார்.